பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 9.7 பயிற்சி 9.7 முதல் கேள்வி முதல் என்ன கொடுத்திருக்காங்க? பின்வருவனவற்றை மதிப்பிடுகன்னு கொடுத்திருக்காங்க. So integral 0 to infinity x power 5 e power minus 3x dx ன்னு கொடுத்திருக்காங்க. So இது நல்லா பாருங்களா, ஒரு ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். ஆமாங்க. So integral 0 to infinity சொல்லுங்க, x power e power minus a x x power n dx e power minus ax x power n dx. சோ இதுக்கு என்ன ஃபார்முலாங்க? இந்த சூத்திரம் ஞாபகம் வருதா? சொல்லலாமே. x power n நாவே n factorial divided by இங்க புதுசா ஒரு a மட்டும் வந்திருக்கு. அப்ப a பவர் அவ்வளவுதான் n plus 1. புரிஞ்சுதுங்களா? So integral 0 to infinity x power n e power minus ax dx எப்படி எழுதிக்கலாம்? n factorial divided by a power n plus 1 எழுதிக்கலாம். So இந்த இடத்துல இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கேள்விக்கு 5 நிமிஷத்துல ஆன்சர் பண்ண போறோம். 5 நிமிஷம் கூட தேவையில்லைங்க, just 2 minutes போதும். ஆமா, 2 நிமிடத்துல இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது அப்படியே இங்க கொண்டு வாங்களா. சோ இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? x power n மாதிரி இருக்கா? இங்க பாருங்க, e power minus ax மாதிரி இருக்கா? சோ இந்த இடத்துல a என்ன? 3, n என்ன? 5. நம்ம ஏமாந்த மாதிரி a க்கு -3 எடுத்துக்க கூடாது, இங்க +3 தான் எடுக்கணும். ஏன்னா சூத்திரமே e power minus ax தான் இருக்கு. சோ இந்த a ங்கிற இடத்துல என்ன இருக்குங்க? 3 தான் இருக்கு. சோ a வந்து 3, n வந்து 5. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? integral 0 to infinity x power 5 e power minus 3x dx அப்படிங்கிறது n factorial divided by 5 factorial divided by a power n plus 1 3 power 6. அவ்வளவுதான். So 5 factorial divided by 3 power 6 தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? சோ பதில் என்னன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு? சோ 2 நிமிஷம் கூட ஆச்சா? அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி, நல்லா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பயிற்சி 9.7 முதல் இரண்டாவது கேள்வி. இதுக்கு 2 நிமிஷத்துல சொல்ல முடியுமா நீங்க கேட்றாதீங்க, இது கொஞ்சம் பெருசு. சோ 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, பின்வருவனவற்றை மதிப்பிடுக. integral 0 to pi by 2 e power minus tan x by cos power x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் யோசிங்க. 0 to pi by 2 e power minus dx cos power 6x dx ன்னு இருக்கு. சோ 1 by cos theta எப்படி எழுதலாம்? secant theta ன்னு எழுதலாம். சோ 1 by cos theta எப்படி எழுதிக்கலாங்க? secant theta ன்னு எழுதிக்கலாம். இல்லைங்களா? சரி, அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் I ன்னு வச்சுக்கலாங்களா? I ன்னு வச்சுக்கலாம். சோ I equal to 0 to pi by 2 e power minus tan x divided by cos power 6x dx. Cos power 6x dx. dx இங்க. இப்போ 1 by cos x எப்படி எழுதிக்கலாங்க? 1 by cos x இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். 1 by cos power 6x secant power 6x ன்னு எழுதிக்கலாம். 1 by cos power 6x எப்படி எழுதிக்கலாங்க? secant power 6x ன்னு எழுதிக்கலாம். So 0 to pi by 2 secant power 6x e power minus tan x dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம x எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அதாவது x t ன்னு வச்சுக்கலாம் பேர். ஏன்னா இங்க ஏற்கனவே x இருக்கு. சோ இப்ப திருப்பி நான் x ன்னு வச்சுனா ரொம்ப குழப்பிடும். சோ t ன்னு ஒரு என்ன எடுத்துக்கலாங்க? ஒரு மாறிகை எடுத்துக்கலாம். சோ t ன்னு எடுத்துட்டு இந்த tan x t ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ t equal to tan x ன்னு வச்சுக்கலாம். இப்ப dt by dx எப்படி வருங்க? tan x ஒருத்தர வகையிட்டோம்னா secant square x. சோ அப்ப dt by dx எப்படி வருங்க? secant square x. dt by dx அப்படிங்கிறது secant square x. அப்ப dt மட்டும் வேணும்னா secant square x dx. சோ இங்க வகுத்தல இருக்கிறது அங்க போனா பெருக்கல்ல மாறிடும். சோ அப்ப dt equal to secant square x dx. இப்ப dt எழுதியாச்சுங்களா? சரி, சோ அப்ப dt எழுதியாச்சு. ஓகே, இப்போ dx மட்டும் வேணும்னா dt by secant square x. சோ அதையும் எழுதிடலாம். சோ dx மட்டும் வேணும் அப்படின்னா
இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தா பகுத்தல்ல மாறிடும். சோ அப்ப dt by secant square x. இப்ப நம்மளோட ஐல எல்லாத்தையும் கொண்டு போடலாங்களா? சோ ஐல போடும்போது அப்படி மாத்தும் போது நான் எல்லைகளையும் மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப x 0வா இருக்கும் போது t எப்படி இருக்குங்க? tan 0 0, t யும் 0. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது x pi by 2வா இருக்கும் போது t எப்படி இருக்குங்க? x pi by 2வா இருக்கும் போது t tan pi by 2. tan pi by 2 infinity இல்லைங்களா? சோ அப்ப t equal to infinity. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ புது எல்லை போடணுமா? சோ pi equal to புது எல்லை என்னங்க? 0 to infinity. 0 to infinity. e power minus tan x. tan x னா t. அப்ப e power minus t. இல்லைன்னா நீங்க இப்படி இதுல கூட போடலாம். secant power 6னா இப்போ secant power 6x அப்படியே எழுதிக்கோங்க. secant power 6x அப்படியே எழுதியாச்சு. உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தரேன். e power minus t e power minus tan x ன்னு இருக்கு. நம்ம tan x என்னன்னு எடுத்துருக்கோம்? t ன்னு எடுத்துருக்கோம். அப்ப e power minus tan x e power minus t ன்னு எடுத்துக்கலாங்களா? சரி, அப்போ e power minus t dx. dx க்கு பதிலா என்ன எழுதிக்கலாங்க? dt by secant square x ன்னு எழுதிக்கலாம். சோ அப்ப dt by secant square x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப secant square x இங்க power 4 மாறிடும் இல்லையா? ஓகே, சோ அப்ப I equal to integral 0 to infinity secant power 4x e power minus t dt ன்னு இருக்குங்களா? சரி, இப்ப secant power 4x secant square xங்கிறது என்னதுங்க? dt by dx. சரி, அதை அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. e power minus t secant power 4x e power minus t dt ன்னு இருக்கு. சோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, secant power 4x எப்படி எழுதிக்கலாங்க? 1 plus tan square x the whole square எழுதிக்கலாமா? இப்போ secant square x எப்படி எழுதிக்கலாம்? 1 plus tan square x ன்னு எழுதிக்கலாம். அப்ப secant power 4x 1 plus tan square x the whole square ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? சோ secant square x ஓட whole square தான் secant power 4x. சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்ல? ஓகே, சோ அப்போ integral 0 to infinity 1 plus tan square x the whole square e power minus t dt. இப்போ tan x என்ன எடுத்திருக்கோம்? t ன்னு எடுத்திருக்கோம். tan x என்ன எடுத்திருக்கோம்? t ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்க t ஸ்கொயர் வந்துங்களா? சோ integral 0 to infinity 1 plus t square வந்துருமா? சோ 1 plus t square தான் whole square எழுதிக்கலாங்களா? சோ அப்போ 1 plus tan xங்கிறது t, tan square xங்கிறது t square. So t square the whole square e power minus t dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ e power minus t ஓரமா வச்சுக்கலாம். So 0 to infinity e power minus t. இங்க பாருங்களா, a plus b the whole square மாதிரியே இருக்கா? a plus b the whole square மாதிரியே. அப்போ a plus b the whole square மாதிரி இருக்காங்க. t a square plus 2ab plus b square ன்னு எழுதிக்கலாம். சோ இந்த வடிவத்துல எழுதிக்கலாங்களா? சரி, இந்த வடிவத்துல நம்ம எழுதிக்க போறோம். சோ இப்போ இந்த வடிவத்துல எழுதுறோம்னா என்ன வரும்? a square aங்கிறது 1 bங்கிறது t square இல்லையா? சோ அப்ப a square னா 1 square 1 plus 2ab. so 2 into t square plus b square. so t square the whole square t power 4 ன்னு ஆயிடும். so t power 4 dt இல்லைங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இது ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு தனித்தனியா எழுதிக்கலாமா? சோ இதையும் கையோட ஏன்னா ஃபர்ஸ்ட் e power t உள்ள பெருக்கி எழுதிக்கலாம். சோ அப்ப integral 0 to infinity e power minus t into 1 plus e power minus t into 2t square plus e power minus t into t power 4 dt எழுதிக்கலாங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சுக்கலாம். so 0 to infinity e power minus t into 1 dt plus integral 0 to infinity e power minus t 2t square dt plus 0 to infinity e power minus t into t power 4 dt எழுதிக்கலாங்களா? சரி, இப்போ e power minus t dt ன்னு இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ integral 0 to infinity e power minus t dt. e power minus t பண்ணா e power minus t by minus 1 மட்டும் வரப்போகுது இல்லைங்களா? சரி, இங்க
2 வெளியே தூக்கி போட்டுக்கலாமா? சோ 2 வெளியே தூக்கி போட்டு 0 to infinity e power t square e power minus t square e power minus t dt. அடுத்தது plus 0 to infinity t power 4 e power minus t dt. t power 4 e power minus t dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு சூத்திரம் ஞாபகம் வரணும். என்னது? integral 0 to infinity x power n e power minus x dx. x power n e power minus x dx. இது எப்படி எழுதிக்கலாம்? n factorial எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாங்க? n factorial எழுதிக்கலாம். சோ அப்போ இங்க 1 இருக்கிறதா தான் அர்த்தம். இங்க என்னதான் இருக்கிறதா அர்த்தம்? 1. சோ அப்போ anything power 0 1 தானே? anything power 0 1 தானே? ஏதோ ஒண்ணுக்கு பவர் 0வா இருந்தா 1 தானே? சரி, அப்ப இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 0 to infinity e t power 0 எடுத்துக்கலாம். t க்கு பவர் 0, எனிதிங் என்ன பவர் 0வா இருந்தாலும் 1 தான். கரெக்ட் தானேங்க? சோ எந்த எதுக்கு வேணா, எந்த மாறிக்கு வேணா, எந்த மாறிகளுக்கு வேணா 0ல படி வந்து 0வா இருந்தா அதோட மதிப்பு 1ங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப தெளிவா தெரியும். சோ அப்போ இந்த 1 நம்ம எப்படி எடுத்துக்கலாங்க? t power 0ன்னு எடுத்துக்கலாம். இங்க e power minus t எல்லாமே இங்க t ல இருக்கு. சோ அதனால t power 0ன்னு எடுத்துக்கிறேன். dt plus 2 0 to infinity t square e power minus t dt plus integral 0 to infinity t power 4 e power minus t dt. சோ இங்க பாருங்களேன். சோ இப்ப இங்க என்ன இருக்கோ அதோட பவர் தான் வந்து நமக்கு ஃபேக்டோரியலா வரும். சோ இப்ப இங்க என்ன இருக்கு? 0. இப்ப இங்க என்ன இருக்கு? 2. இங்க என்ன இருக்கு? 4. சோ அப்ப அதுதான் ஃபேக்டோரியலா வரும் இல்லைங்களா? சோ அப்ப இங்க என்ன வரும்? 0 factorial plus 2 into 2 factorial plus 4 factorial வருங்களா? 0 factorial 1. 0 factorial என்னங்க? 1. So 1 plus 2 into 2 factorial. 2 into 2 factorial என்னங்க? 2 into 1 plus 4 factorial னா 4 into 3 into 2 into 1. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ 1 plus 2 into 1 2. 2 2s are 4 plus 4 3s are 12. 12 2s are 24. 24 into 1 24. So 24. So 24 plus 4 28. 28 plus 1 29. So 29. அப்ப ஐயோட மதிப்பு என்னங்க? 29. ஐயோட மதிப்பு 29. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த கேள்வியில சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்த கேள்வி பயிற்சி 9.7ல இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? பின்வருவனவற்றை மதிப்பிடுகன்னு தான் கொடுத்திருக்காங்க. சோ integral 0 to infinity e power minus alpha x square x cube dx. இதோட மதிப்பு வந்து 32ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஆல்பா வந்து greater than 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஆல்பாவோட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த மொத்த மதிப்பு கொடுத்துட்டாங்க. மொத்த மதிப்பு கொடுத்துட்டு ஆல்பாவோட மதிப்பை மட்டும் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது? சரி, சோ இப்ப இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத எழுதிக்கலாம். சோ கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்திருக்காங்க? இன்டகிரல் 0 to infinity e power minus alpha x square into x cube dx. என்னன்னு கொடுத்திருக்காங்க? 32ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஆல்பா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? கிரேட்டர் தென் 0வா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 0வோட பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மிகைன்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து. சரி, இப்போ இந்த எக்ஸ் கியூப் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் எழுதிக்கலாமா? எக்ஸ் கியூப் எப்படி எழுதிக்கலாங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் எழுதிக்கலாம். சோ அப்போ இன்டகிரல் 0 to infinity e power minus alpha x square x square into x dx equal to 32. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த x ஸ்கொயரை t-ன்னு போட போறோம். x ஸ்கொயருக்கு t-ன்னு போட போறோம். சோ அப்ப t equal to x ஸ்கொயர் என்க. இப்ப t equal to x ஸ்கொயர் dt by dx எப்படி இருக்குங்க? ஒரு தடவை வகையிடணும். சோ அப்ப dt by dx அப்படிங்கிறது t ஒரு தடவை வகையிட்டோம்னா x ஸ்கொயர் ஒரு தடவை வகையிட்டோம்னா 2x 2x. அப்போ dt எப்படி இருக்குங்க? 2x வகுத்தல் இருக்க dx அங்க போனா பெருக்கல்ல மாறிடும். சோ dx. இப்ப dt எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சாச்சு.
இதை வச்சு dx எப்படி இருக்கும்னு சொல்லிடலாமா? சோ dx எப்படி இருக்குங்க? dx அப்படிங்கிறது சோ பெருக்கல்ல இருக்க 2x அங்க போனா வகுத்தலுக்கு மாறிடும். சோ இப்ப dt by 2x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இந்த இதுக்கு பதிலா கேள்வியில கொண்டு போய் போட்டுடலாங்களா? சரி, இப்ப இந்த கேள்வியில கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இன்டெக்ரல் 0 to infinity e power minus x ஸ்கொயருக்கு பதிலா t போட்டுக்கலாம். அப்ப e power minus alpha t, e power minus alpha t x cube இருக்கு. அப்ப t into x, இந்த x dx க்கு பதிலா இங்க பாருங்க, ஒண்ணு வேணா, இந்த x ஸ்கொயருக்கு பதிலா t போட்டுக்கலாமா? சோ t போட்டுக்கோங்க. x ஸ்கொயருக்கு பதிலா t போட்டாச்சு. இங்க x இருக்கு, அந்த x அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து dx, dx க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? dt by 2x போட்டுக்கலாம். சோ அப்ப dt by 2x. இப்போ இந்த x உம் x உம் அடிச்சிடலாங்களா? ஓகே, ஈக்குவல் டு 32 கொடுத்திருக்காங்க. சோ 32 அப்படியே போட்டுடலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த 1/2 எடுத்து வெளியே போட்டுடலாம். இந்த 1/2 இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். சோ 1/2 தூக்கி வெளியே போட்டுடலாம். சோ 1/2 வெளியே போயிடுச்சுன்னா integral 0 to infinity e power minus alpha t t dt. t பவர் 1 இந்த இடத்துல இல்லைங்களா? சோ இது பாருங்களேன், ஏதோ ஒரு சூத்திரம் மாதிரியே இல்ல, நமக்கு தெரிஞ்ச சூத்திரம் மாதிரியே இல்ல. ஆமாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான், ஃபெமிலியரான ஒரு சூத்திரம், நல்லா முன்னாடி கண்ணு முன்னாடி நின்ன சூத்திரம் தான், இப்ப கடைசியா பார்த்த சூத்திரம் தான். integral 0 to infinity x power n e power minus ax dx n factorial divided by a power n plus 1 எழுதிக்கலாங்களா? சோ அதை அப்படியே பயன்படுத்தலாமா? ஓகே, இப்போ அந்த 1/2 க்கு 1/2 போட்டுக்கலாம். சோ 1/2. சோ இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாங்க? x power 1. சோ அப்ப இங்க x power n factorialனா இதுதான் 1 factorial. சோ அப்போ 1 factorial divided by a power n plus 1. a power n plus 1 னா இதுதான் a இல்லைங்களா? சோ அப்போ alpha power n plus 1, n வந்து 1, 1 plus 1 2. so alpha power 2 equal to 32. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 1/2 alpha square equal to 32 வருங்களா? சரி, இப்போ 1 factorial வந்தா பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்ல. சோ இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த வகுத்துல இருக்க 2 அங்க போனா பெருக்கல்ல போயிடும். சோ 1/alpha square equal to, இல்லைன்னா ஆல்பா ஸ்கொயர் அங்க போயிட்டு 32 இங்க கொண்டு வந்துருங்க, வேலையும் முடிஞ்சு. சோ ஆல்பா ஸ்கொயர் வந்து வகுத்தல்ல இருக்கு, அங்க போனா பெருக்கல்ல மாறிடும். 32 பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்தா வகுத்தலுக்கு மாறிடும். சோ ரெண்டு இடத்த மாத்திக்கலாமா? ஓகே, இப்போ 1/2 into 32 equal to ஆல்பா ஸ்கொயர். இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஆல்பா ஸ்கொயர் அப்படிங்கிறது 1/2 into 32. அப்போ 32 into 2 என்னங்க? 64. அப்ப ஆல்பா ஸ்கொயர் அப்படிங்கிறது 1/64 இல்லைங்களா? சோ ஆல்பா எப்படி இருக்கும்? root of 1/64. அப்போ வெளியே எடுத்தா 8. சோ 1/8. ஆல்பாங்கிறது 1/8. புரிஞ்சுதுங்களா? சோ உங்க ஆல்பாவோட மதிப்பு தானே கேள்வியில கேட்டிருந்தாங்க. சோ கேள்வியில என்ன கேட்டிருந்தாங்க? ஆல்பாவின் மதிப்பு. சோ நமக்கு ஆல்பாவோட மதிப்பு கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? தெளிவா இருக்கா? ஓகே, அவ்வளவுதான். சோ பயிற்சி 9.7 ரொம்ப அருமையா முடிஞ்சது. சோ தெளிவா பாத்துருங்க. 2 முதல்ல 2 அப்புறம் 1, 3 கேள்விகள் தான் மொத்தமாவே இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப எளிமைதான். சோ சீக்கிரம் பாத்துருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, சரியா?